வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கு தான் இயல் 5 பார்க்கலாம். இயல் 5ல் இருக்கிற முக்கியமான எக்ஸாம்பிள் தேர்வின் அடிப்படையில் முக்கியமானதெல்லாம் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இயல் 4 வரைக்கும் வீடியோ இருக்குது, அதையும் போய் பாருங்கள், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இயல் 5 8th தமிழ் திருக்கேதாரம். உயிர்கள் அனைத்தையும் இசைவிப்பது இசை, இது மனிதர்களின் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் ஆற்றல் உடையது. இக்கருவிகளின் ஓசையாடு பாடல் இணையும் போது அது செவிகளுக்கு மட்டுமின்றி சிந்திக்கும் விருந்தாயிருக்கிறது. தமிழ் இசை பாடப்படும் இனிய சூழலை விளக்கும் தேவார பாடல் தான் இங்கே கீழே இந்த திருக்கேதாரத்தில் கொடுத்துருக்காங்க. நுழையும் முன் கவிதை பேழையில் அந்த பாடல் பார்க்கலாம். தேவார பாடல். பண்ணின் தமிழ் இசை பாடலின் பலவை முழவு அதிர கண்ணின் ஒளி கனகச்சுனை வைரம் அவை சொரிய மண்ணின்றன மதவேளாங்கள் மணிவாரி கொண்டு எரிய கின் என்று இசை முரளும் திருக்கேதாரம் எண்ணீரே. இது சுந்தரர் பாடல் தான் இங்கே தரப்பட்டிருக்கு. இது நல்லா பார்த்துக்கோங்க. பண்ணின் தமிழ்னு ஸ்டார்ட் ஆகுது. இது நல்லா பார்த்துக்கோங்க. கண் மண் கின் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. இது சுந்தரர் எழுதின தேவார பாடல். சொல்லும் பொருளும் பார்க்கலாம். பண்ணுன்னா இசை, கனகச்சுனை அப்படின்னா பொன்வண்ண நீர்நிலை. கனகச்சுனை அப்படின்னா பொன்வண்ண நீர்நிலையை தான் கனகச்சுனைன்னு சொல்கிறோம். மதவேளாங்கல் அப்படின்னா மத யானைகள். மதவேளாங்கல் அப்படின்னா மத யானைகள். முரளும் அப்படின்னா முழங்கும். பலவை அப்படின்னா முதிர்ந்த மூங்கில். பலவை அப்படின்னா முதிர்ந்த மூங்கில். அப்புறம் பாடலின் பொருள். பண்ணோடு சேர்ந்து இனிய தமிழ் பாடல்களை பாடும்போது அதற்கு ஏற்றவாறு முதிர்ந்த மூங்கில்களால் ஆகிய புல்லாங்குழலும் முழலும் இணைந்து ஒலிக்கும். முழவும் இணைந்து ஒலிக்கும். கண்களுக்கு இனிய குளிர்ச்சி தரும் ஒளியை உடைய பொன்வண்ண நீர்நிலைகள் வைரங்களை போன்ற நீர்த்திவளைகளை வாரி இறைக்கும். நிலத்தின் மீது நின்று எழும் கின் என்னும் ஒளியானது இசையாக முழங்கும். இத்தகைய சிறப்புகளுடைய நகரம் தான் திருக்கேதாரம் சொல்லி திருக்கேதார நகரத்துடைய சிறப்புகளை தான் தேவாரத்தில் சுந்தரர் இந்த பாடலில் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் நூல்வெளி. சுந்தரர் தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர் தான் சுந்தரர். இவர் நம்பியாரூரர், தம்பிரான் தோழர் என்றும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். சுந்தரர் சுந்தரர் தேவாரம் பாடிய மூவருள் ஒருவராக இருக்கிறார் சுந்தரர். இவர் நம்பியாரூரார், தம்பிரான் தோழர் என்னும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். இவருடைய சிறப்பு பெயர்கள் பார்த்துக்கோங்க. இவர் அருளிய தேவார பாடல்கள் 12 திருமுறைகளுள் 7ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. சுந்தர் எழுதின தேவார பாடல்கள் 12 திருமுறைகளில் 7ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. இவர் இயற்றிய திருத்தொண்டர் தொகையை முதல் நூலாக கொண்டே சேக்கிழார் பெரிய புராணத்தை படைத்தருளினார். சுந்தரர் இயற்றிய திருத்தொண்டர் தொகையை தான் முதல் நூலாக கொண்டு தான் சேக்கிழார் பெரிய புராணத்தை படைத்தருளினார்னு சொல்கிறாங்க. அப்புறம் திருஞான சம்பந்தர், திருஞாவக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவரும் தான் தேவாரம் பாடிய மூவர்னு சொல்லுவாங்க. யாருன்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பே தேவாரம் ஆகும். இந்நூலை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. தேவார பாடல்களை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி ஆவார். இந்நூலின் சுந்தரர் பாடியுள்ள கேதார பதிக பாடல் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது. தே அப்படின்னா தே ப்ளஸ் ஆரம் அப்படின்னா தேவாரம். இறைவனுக்கு சூடப்பட்டும் மாலை என்றும், தே ப்ளஸ் வாரம் அப்படின்னா இனிய இசை பொருந்திய பாடல்கள் எனவும் பொருள் கொள்ளப்படும். பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. பதிகம் அப்படின்னாவே 10 பாடல்களை கொண்டது தான் பதிகம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இயல் 5 கவிதை பேழையில் பாடறிந்து ஒழுகுதல். இது கலித்தொகை. நல்லுத்தவனாரில் கலித்தொகை பாடல் தான் இதில் கொடுத்துருக்காங்க. நுழையும் முன் அன்பு, அறிவு, பண்பு போன்றவை ஒவ்வொரு மனிதனும் வளர்த்து கொள்ள வேண்டிய உயர் குணங்கள்னு சொல்லியிருக்காங்க.
அதனை விளக்கும் கலித்தொகை பாடல் ஒன்று தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆற்றுதல் என்பது ஒன்று, அளந்தவருக்கு உதவுதல். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அன்பு எனப்படுவது தன்கிளை செராமை. அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். செறிவு எனப்படுவது கூறியது மாறாமை. நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை. முறை எனப்படுவது கண் ஓடாது உயிர் வவ்வல். பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். இது கலித்தொகை தான். இதனுடைய ஆசிரியர் நல்லுத்துவனார். சொல்லும் பொருளும், அளந்தவர் அப்படின்னா வறியவர், செராமை வெறுக்காமை, நோன்றல் பொறுத்தல், போற்றார் பகைவர், போற்றார்னா பகைவர், கிளை உறவினர், பேதையர் அப்படின்னா அறிவற்றவர், மறாமை அப்படின்னா மறவாமை, செராமை அப்படின்னா வெறுக்காமை, மறாமை அப்படின்னா மறவாமை, பொறை அப்படின்னா பொறுமை. இந்த பாடலின் பொருள், இல்வாழ்வு என்பது வறியவருக்கு உதவி செய்தல், பாதுகாத்தல், அன்புடையோரை பிரியாது வாழ்தல், பண்பு எனப்படுவோர் சான்றோர் காட்டிய வழியில் நடக்கிறது வாழ்தல். அறிவு எனப்படுவது அறிவற்றல் கூறும் சொற்களை பொறுத்தல், மறைப்பொருள்களை பிறர் அறியாமல் காத்தல். நீதிமுறை எனப்படும் குற்றம் செய்பவருக்கு உரிய தண்டனை வழங்குதல். பொறுமை எனப்படுவது நம்மை இகழ்வாரையும் பொறுத்தல். நாம் ஒருவருக்கொருவர் இத்தகைய பண்பு நலங்களை பின்பற்றி வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலின் பொருளாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் நூல்வெளி கலித்தொகை 8 தொகை நூல்களுள் ஒன்று. இது கலிப்பா என்னும் பாவகையால் ஆன நூல். கலிப்பா எந்த பாவகை அப்படின்னா, கலித்தொகை என்ன பாவகைனா கலிப்பா என்னும் பாவகையால் ஆன நூல் தான் கலித்தொகை. 8 தொகை நூல்களுள் ஒன்று கலித்தொகை. 150 பாடல்களை கொண்டது தான் கலித்தொகை. குறிஞ்சி களி, முல்லைக்களி, மருதைக்களி, நெய்தற்களி, பாலைக்களி என்னும் 5 பிரிவுகளை உடையது கலித்தொகை. கலித்தொகையை தொகுத்தவர் நல்லுத்துவனார். சங்ககால புலவர்களுள் இவர் ஒருவராக இருக்கிறாரு. நெய்தற்களின் பாடல்கள் இயற்றியவரும் இவர் தான். கலித்தொகையை தொகுத்தவரும் நல்லத்துவனார் தான். நெய்தல் பாடல்களை கலித்தொகையில் நெய்தற்களி பாடல்களை இயற்றியவரும் நல்லுத்துவனர் தான். இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உரைநடை உலகம் இயல் 5 நாட்டுப்புற கைவினை கலைகள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம தேர்வின் அடிப்படையில் பார்த்தா இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாங்க பார்க்கலாம். இது ஒரு லெட்டர் மாதிரி தான். அமுதன், சையது இவங்கெல்லாம் பேசிக்கிற மாதிரி, இந்த கலையை பற்றி பேசிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமானது மட்டும் பார்க்கலாம். பழமையான கைவினைகளுள் ஒன்று மட்பாண்டக்கலை. சிந்துவெளி அகழாய்வில் பானையோடுகள் கிடைத்துள்ளன என்பதை படித்திருப்பீர்களே. தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூர் முதுமக்கள் தாளிகள் கிடைத்துள்ளது. ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாளிகள் கிடைத்துள்ளன. நாகை மாவட்டம் செம்பியன் கண்டியூரில் கலையழகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. மதுரைக்கு அருகில் உள்ள கீழடியில் ஏராளமான சுடுமண் பொருள்கள் கிடைத்துள்ளன. இவை எல்லாம் தமிழருக்கு மண்பாண்டக்கலைக்கும் உள்ள தொடர்பை காட்டும் சான்றுகள் ஆகும். அப்புறம் குடம், தோண்டி, கலயம், கடம், மூடி, உலக்கு, அகல், உண்டியல், அடுப்பு, தொட்டி என்று எத்தனை பொருள்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி மட்பாண்டங்களில் இருக்கிற வகைகளை எல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் இதில் என்னென்னா, அப்படி உடனே செய்துவிட முடியாது. பள்ளம் தோண்டி அதில் களிமண்ணை நிரப்ப வேணும். மட்பாண்டம் செய்யறதை சொல்லிட்டு இருக்கிறாரு இவர் பொறுப்பாளர். பின்பு அதனுடன் குறிப்பிட்ட அளவில் மெல்லிய மணல், சாம்பல் ஆகியவற்றை கலந்து பக்குவப்படுத்த வேணும். இதனை நாங்கள் திருவை என்போம். இதுதான் பானை செய்யும் சக்கரம். இந்த சக்கரத்தை திருவை அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் பானை செய்தலை பானை வனைதல் என்று சொல்வது மரபு. பானை வனைதலை பானை செய்வதலை பானை வனைதல் என்று சொல்வது மரபு. அப்புறம் இதில் மண்பாண்டங்களில் சமைத்தால் நல்ல உணவு நல்ல சுவையுடன் இருக்கும். மட்பாண்டங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த மட்பாண்ட கலையில் இன்னொரு வளர்ச்சி நிலை தான் சுடுமண் சிற்பக்கலை.
டெரகோட்டா என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அதுதானான்னு மலர்விழி கேட்குற மாதிரி இருக்குது. அதுதான் டெரகோட்டா அப்படிங்கிறது சுடுமண் சிற்பக்கலையை குறிப்பிடுகிறது தான் டெரகோட்டா என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறாங்க. இது பார்த்துக்கோங்க. சாரி. அப்புறம் பொறுப்பாளர் என்ன, ஆமாம் மட்பாண்டங்களை பற்றி தான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு அப்புறம் இங்கே பார்க்கலாம். மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை பொருட்கள் செய்யப்படுகின்றன. இதோ பாருங்கள், மட்டக்கூடை, தட்டுக்கூடை, கொட்டுக்கூடை, முறம், ஏணி, சதுரத்தட்டு, கூரைத்தட்டி, தெருக்கூட்டும் துடைப்பம், மாடுகளுக்கான மூஞ்சிப்பெட்டி, பழக்கூடை, பூக்கூடை, பூத்தட்டு, கட்டில், புல்லாங்குழல், புட்டு குழாய், கால்நடைகளுக்கு மருந்து புகட்டும் குழாய் என எத்தனையோ பொருட்கள்லாம் மூங்கில் மூலமாக உருவாகின்றன அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த தெரிந்து கொள்வோம். கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில் என 3 வகை மூங்கில்கள் உண்டு. அவற்றுள் கூட்டு மூங்கில்களே கைவினை பொருள்கள் செய்வதற்கு ஏற்றவை. மூங்கிலில் 3 வகை இருக்குது. அது கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில். கூட்டு மூங்கில்கள் தான் கைவினை பொருள்களுக்கு செய்கிறதற்கு ஏற்ற மூங்கிலாக இருக்குது. அப்புறம் இந்த பாய்களின் பல வகை கொடுத்துருக்காங்க. அப்புறம் தெரிந்து கொள்வோன்னு சொல்லி இந்த சின்ன பாக்ஸில் தமிழ்நாட்டில் மாநில மரம் பனைன்னு சொல்லி பனை மரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. பனை மரத்தில் செய்கிற பொருட்களை எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் நீ ரீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே தெரிந்து தெளிவோம்ல, பிரம்பு என்பது கொடி வகையைச் சேர்ந்த தாவரம் தான் பிரம்பு. இதன் தாவரவியல் பெயர் கலாமஸ் ரோடாங் தான். பிரம்புங்கிற தாவரவியல் பெயர் கலாமஸ் ரோடாங் என்பதாகும். இது நீர் நிறைந்த வாய்க்கால் வரப்புகளிலும் மண் குகைகளிலும் செழித்து வளரும். தமிழகத்தில் இப்போது இது அருகிவிட்டது. நமது தேவைக்காக அசாம், அந்தமான், மலேசியா ஆகிய இடங்களிலிருந்து தருவிக்கப்படுகிறதாமா பிரம்பு என்ற கொடி வகையை. ஏன்னா இங்கே கம்மி ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் அப்படின்ட்டு. பிரம்பினுடைய தாவரவியல் பெயர் கலாமஸ் டொரடாங். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த லெசனில் வேறு எதுவும் இல்லை. அடுத்தது தமிழ் இசைக்கருவிகள் இயல் 5. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் தான். இதுவும் களஞ்சியம், இசைத்துறை பற்றி கலைக்களஞ்சியம் ஒன்றை அறிவோம். தமிழர் இசைக்கருவிகள் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஎன்பிசிக்கு. இந்த லெசனும் நல்லா பார்க்கலாம். இசை ஃபஸ்ட்டு. இசையில் மக்களின் உள்ளத்தில் எழுந்த உணர்ச்சி குரல் வழியாக அல்லது செயற்கை கருவி ஒன்றின் வழியாக வெளிப்பட்டது. அது நகை, அழுகை, வீரம் உள்ளிட்ட 9 சுவைகளை வெளிப்படுத்தக்கூடிய கலையாக பிறந்தது. இக்கலையே இசை எனப்பட்டது. குரல் வழி இசை, கருவி வழி இசை என இசையை 2ஆக பிரிச்சிருக்காங்க. இசையை குரல் வழி இசை, கருவி வழி இசை என 2ஆக பிரிப்பர். ஃபஸ்ட் இசைக்கருவிகள். இசையின் இனிமைக்கு துணை செய்பவை இசைக்கருவிகளாகும். கால தேவைகள், சமய சடங்குகள், திருவிழாக்கள் போன்ற பல நிகழ்வுகளில் பொருட்டு பலவிதமான இசைக்கருவிகள் தோன்றி வளர்ச்சி பெற்றன. இசைக்கருவிகள் குரல் இசைக்கு மட்டும் பயன்படுத்துபவை, நாடகத்திற்கு மட்டும் பயன்படுத்துபவை, 2ற்கும் பயன்படுத்துபவை என பலவாக தோன்றி கிளைத்தன. இக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் பாணர் எனப்பட்டனர். இந்த கருவிகளையெல்லாம் இசைத்து பாடுறவங்க பேர் பாணர் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. இது இம்பார்ட்டன்ட். நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியாள் அப்படிங்கிற இந்த பாடல் வரிகள் புறநானூரில் தான், இந்த நூலில் தான் இந்த பாடல் வரிகள் இருக்குது. புறநானூறு, இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. அதை மறுபடியும் நான் சொல்கிறேன். நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியாள். இதில் நூல் புறநானூறு. அப்புறம் இசைக்கருவிகளின் வகைகள் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். இசைக்கருவிகள் தோல் கருவி, நரம்பு கருவி, காற்று கருவி, கஞ்சக்கருவி என 4 வகைப்படும் இசைக்கருவிகள். ஃபஸ்ட்டு விலங்குகளின் தோலால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் தோல் கருவிகள் எனப்படும். எடுத்துக்காட்டு முழவு, முரம்.
நரம்பு அல்லது தந்திகளை உடையது நரம்பு கருவிகள் எனப்படும். எடுத்துக்காட்டு யாழ், வீணை. நரம்பு அல்லது தந்திகளை உடையது நரம்பு கருவிகள் எனப்படும். எடுத்துக்காட்டு யாழ், வீணை. காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை காற்று கருவிகள் எனப்படும். எடுத்துக்காட்டு குழல், சங்கு. அப்புறம் 4வது ஒன்றோடொன்று மோதி இசைக்கப்படுவது தான் கஞ்சக்கருவிகள் எனப்படும். எடுத்துக்காட்டு சாளரா, சேக்கண்டி. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் உடுக்கையை பற்றி கொடுத்துருக்காங்க, இது பார்க்கலாம். உடுக்கை என்ன வகை அப்படின்னா தோல் கருவி வகை தான் உடுக்கை. உடுக்கை என்பது இடை சுருங்கிய ஒரு கைப்பறை ஆகும். இதன் உடல் பித்தளையால் ஆனது. வாய்ப்பகுதி ஆட்டுத்தோளால் பொருத்தப்பட்டிருக்கும். இது வாய்களையும் இணைக்கும் கயிறுகளால் இடையில் சேர்க்கப்பட்டிருக்கும். இவற்றின் மீதுதான் அடிப்பர். அப்போது இடையில் மீதுள்ள நாடாவை அமுக்குவர். பெரிய உடுக்கையை தவண்டை என்பர். பெரிய உடுக்கை தவண்டைன்னு சொல்கிறாங்க. இது தோல் கருவி வகையை சேர்ந்தது. பெரிய உடுக்கையை தவண்டை என்றும் சிறிய உடுக்கையை குடுகுடுப்பை என்றும் சொல்கிறாங்க. தில்லையில் நடனமாடும் நடராசரின் கைகளுள் ஒன்றில் இதனை காணலாம். இறை வழிபாட்டின் போது குறி சொல்லும் போது கருவி இசைக்கப்படுகிறது. உடுக்கையை பற்றி சம்பந்தர் தேவாரத்தில் குறிப்பிட்டிருக்காரு. அந்த ஒரு வரிகள் இது இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கலாம். தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரநடம் பயில்வார். தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரநடம் பயில்வார். இது சம்பந்தர் தேவார பாடல் வரிகள். நெக்ஸ்ட் குடமுலா. குடமுலாவும் தோல் கருவி வகையை சார்ந்தது தான். 5 முகங்களை உடைய முரசு வகையை சேர்ந்தது குடமுலா. இது பெரிய குடத்தின் வடிவில் 5 வட்ட வடிவ வாய்களும் அமைந்திருக்கும். நடுவில் இருக்கும் வாய் மற்றவர்களை விட பெரியதாக இருக்கும். ஒவ்வொரு வாயும் தோளால் மூடப்பட்டிருக்கும். ஒவ்வொரு வாயிலிருந்து ஒரு தனி வகையான இசை பிறக்கும். இதன் காரணமாக இதனை பஞ்ச மகா சப்தம் என்று அழைப்பர். குடமுலால் வர சத்தத்தை மாறி மாறி 5 வேறு சத்தம் வர்றதுனால குடமுலாவை பஞ்ச மகா சத்தம் என்றும் அழைப்பாங்க. இது கோவில்களில் ஒலிக்கப்படும் இசைக்கருவி தான். இதுவும் சென்னை அருங்காட்சியகத்தில் இவ்வகை முழவு ஒன்று காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. எதுனா குடமுலா தான். அப்புறம் குழல். குழல் இது காற்று கருவி. குழல் என்ன வகை அப்படின்னா காற்று கருவி. காடுகளில் வளரும் மூங்கில்கள் வண்டுகள் துளையிடும். அவற்றின் வழியாக காற்று வீசும்போது இன்னிசை எழும்பும். இதனை கேட்டு மகிழ்ந்த நம் முன்னோர் அமைத்து கொண்டவையே குழல்கள். இவை வேய்க்குழல், புல்லாங்குழல் என்று அழைப்பர். குழல் 7 சுரங்களை உருவாக்குவதற்குரிய 7 துளைகளை உடையதாக இருக்கு. இது சுமார் 20 விரல் நீளம் உடையதாக இருக்கும். மூங்கில் மட்டுமின்றி சந்தனம், செங்காலி, கருங்காலி ஆகிய மரங்களாலும் குழல்கள் செய்யப்படுகிறது. கொன்றைக்குழல், முல்லைக்குழல், ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக சிலப்பதிகாரம் கூறுகிறது. சிலப்பதிகாரம் கூறும் குழல் வகைகள் என்னென்ன அப்படின்னா கொன்றைக்குழல், முல்லைக்குழல், ஆம்பல் குழல். இந்த 3 வகையான குழல்கள் இருந்ததா சொல்கிற நூல் எதுன்னா சிலப்பதிகாரம். கீழே ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. குழல் இனிது யாழ் இனிது என்பர், மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லி திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இது குழலை பற்றி சொல்கிற திருக்குறள் தான். நெக்ஸ்ட்டு கொம்பு. இது காற்று கருவி வகையை சேர்ந்தது. மனிதர்கள் தொடக்க காலத்தில் இறந்த மாடுகளின் கொம்புகளை பயன்படுத்தி ஒலி எழுப்புனாங்க. அதன் அடிப்படையில் தான் இது அமைக்கப்பட்டிருக்கு. பித்தளை அல்லது வெண்கலத்தால் கொம்புகள் செய்யப்படுகின்றன. இதனை வேட்டையின் போது ஊதுவர். களனி மேடுகளில் காவல் புரிவர்கள் விலங்குகள் அப்புறம் கல்வரை விரட்டவும் மற்ற காவல்காரை விழித்திருக்க செய்யவும் கொம்பினை ஊதுவாங்க. ஊதுகொம்பு எக்காலம், சிங்கநாதம், துத்தரி போன்ற பல வகையான கொம்புகள் இக்காலத்தில் திருவிழா ஊர்வலங்களின் போது இசைக்கப்படுகின்றன. நெக்ஸ்ட்டு சங்கு. சங்கு என்ன வகைனா அதுவும் காற்று கருவி தான் சங்கு. இது ஓர் இயற்கை கருவி. கடலில் இருந்து எடுக்கப்படுகிறது. வளமாக சுழிந்து இருக்கும் சங்கை வளம்புரி சங்கு என்பர். சங்கின் ஒளியை சங்கநாதம் என்பர். சங்கின் ஒளியை சங்கநாதம்னு சொல்கிறாங்க. இலக்கியங்கள் இதனை பணிலம் என்றும் குறிப்பிடுகின்றனர். இங்கே சங்கநாதத்தை
இலக்கியங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா பணிலம் என்று குறிப்பிட்டுள்ளனர். இதில் நோட் பண்ணிக்காங்க. கோயில் திருவிழாக்களின் போது சமய சடங்குகளின் போதும் சங்கு முழங்கும் வழக்கம் உண்டு. சங்கு பற்றி சொல்கிற நூல் வந்து திருப்பாவை, ஆண்டாள் எழுதின திருப்பாவை. அது சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் அப்படின்னு திருப்பாவை வரிகள் தான் சங்கை பற்றி சொல்லுது. இந்த வரிகளை நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் சாளரா. அந்த சாளரா வந்து கஞ்ச கருவி வகையை சார்ந்தது. இது பித்தளை வெண்கத்தலாத்தர் தான் இதை செய்கிறாங்க. இது உட்புறம் குவிஞ்சிருக்கும். இதை வந்து விளிம்பின் மீது தட்டி தான் தாளத்துக்கேற்ப இசைக்கிறாங்க. இதனை பாண்டில் எனவும் அழைப்பர். பாண்டில் என அழைக்கப்படும் இசைக்கருவி எதுன்னா ஜாலரா தான். இது கஞ்சக்கருவி வகையை சார்ந்தது. அப்புறம் இது வந்து இன்னிசை அரங்குகளிலும் இசைக்கப்படும் இன்றியமையாத இசைக்கருவியாக இருக்குது. இதனை இப்போ இந்த காலத்தில் ஜால்ரான்னு சொல்கிறாங்க. நானே படிக்கும்போது பாருங்கள் ஜால்ரான்னு தான் சொன்னேன். சாளரா அப்படிங்கிறது தான் ஜால்ரான்னு இப்போ சொல்கிறாங்க. அப்புறம் சேகண்டி. சேகண்டியும் கஞ்சக்கருவி வகையை சார்ந்தது தான். இது வட்ட வடிவமான மணி வகையை சேர்ந்த சேகண்டி. இதனை குச்சியாகவோ இதனும் துண்டாலோ அடித்து தான் ஒலி எழுப்புவாங்க. இதனை சேமங்கலம் என்றும் அழைப்பர். சேமங்கலம் என்று அழைக்கப்படுகிற கருவி சேகண்டி. இது கஞ்சக்கருவி வகையை சார்ந்தது. இதுவும் கோவில் வழிபாட்டு இறுதி ஊர்வலத்தின் போது இசைப்பாங்க. நெக்ஸ்ட்டு திமிலை. திமிலைங்கிறது தோல் வகை சார்ந்த கருவி தான். பலா மரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்பட்ட கருவி திமிலை ஆகும். மணற்கடிகார வடிவத்தில் இக்கருவி அமைந்திருக்கும். இதனை பாணி என்றும் பெயரால் அழைப்பர். பாணி என்னும் பெயரில் அழைக்கும் இசைக்கருவி திமிலை. சங்கோடு பெரிய புராணம் சொல்லுது. திமிலை பற்றி சொல்லுகிற நூல் பெரிய புராணம். அது என்ன வரிகள்னா சங்கொடு தாரை காலம் தளங்கொளி முழங்கு பேரி வெங்குள பம்பை கண்டை வியன்துடி திமிலை தட்டி அப்படின்னு திமிலை பற்றி கூறுகிற நூல் பெரிய புராணம். நெக்ஸ்ட்டு பறை. பறை வந்து விலங்கு, இதுவும் தோல் கருவி. பறைங்கிறது ஒரு தோல் கருவி. விலங்கு தோளால் இழுக்கு கட்டப்பட்ட கருவி தான் இது. இதை வந்து பகைவர்கள் ஆணையரையை கவர செல்லும் போது ஆகோட் பறையை முழக்குவாங்க. இக்காலத்தில் இது தப்பு என பெயரில் வழங்கப்படுது. முழங்கி கொண்டு ஆடும் ஆட்டம் தப்பாட்டம் என அழைக்கப்படுகிறது. அப்புறம் நெக்ஸ்ட்டு மத்தளம். இது தோல் கருவி தான். இது வந்து இக்கருவி 2 வகைகளாக இசைக்கப்படுகிறது. ஆகவே இதனை முதல் கருவி என்பர். முதல் கருவி அப்படின்னு சொல்கிறது எதுன்னா மத்தளம் தான். தஞ்சை பெரிய கோவில் கல்வெட்டில் கோவிலுக்கு நியமிக்கப்பட்ட இசைக்கலைஞர்கள் கொட்டி மத்தளம் வாசிப்பவர் ஒருவரும் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. தஞ்சை பெரிய கோவிலில் நியமிக்கப்பட்ட இசைக்கலைஞர்களுள்ள கொட்டி மத்தளம் வாசிக்கிற ஒருத்தரும் இருக்கிறாங்க. அதனால் இது முதல் கருவின்னு சொல்லப்படுது. மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்தடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தர் கீழ் அப்படிங்கிற இந்த வரிகள் நாச்சியார் எழுதின திருமொழி, நாச்சியார் திருமொழியில் இந்த வரிகள் இருக்குது. மத்தளத்தை பற்றி சொல்லுகிறது நாச்சியார் திருமொழி. நெக்ஸ்ட்டு முரசு. இது ஒரு தோல் கருவி தான். இது தமிழர்கள் போர்த்த துணையாக கொண்ட கருவிகளில் முதன்மையானது முரசு தான். இது படை முரசு, கொடை முரசு, மணமுரசு என்று 3 வகைகளாக முரசுகள் பழந்தமிழ் நாட்டில் புஸ்தகத்தில் இருக்குது. தமிழ் மக்களிடம் 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. இது இம்பார்ட்டன்ட். தமிழ் மக்களிடம் முரசு எத்தனை வகையாக இருந்துச்சுன்னு சிலப்பதிகாரம் சொல்லுகிறது அப்படின்னா 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக சிலப்பதிகார நூல் குறிப்பிடுகிறது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. மாக்கன் முரசும் என்று மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது. முரசை வந்து மாக்கன் முரசு என்று எது குறிப்பிடுகிறது, எந்த நூல் அப்படின்னா மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது. மாக்கன் முரசம் மதுரை காஞ்சி. முதல் எழுத்து மாவரிசை. இது ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது முழவு. இது தோல் கருவி வகையை சார்ந்தது. இது வந்து மண்ணாமை முழவு என பெருநாற்று படையில் இடம்பெற்றுள்ளது. இது வந்து ஒரு வகை பசை மண்ணை தடவி முழக்குவாங்க. அதனால் இது மண்ணமை முழவுன்னு இந்த முழவு சொல்கிற நூல் எதுனா பெருநாற்று படையில் இடம்பெற்றிருக்கு. இந்த முழவு பற்றி காலத்தை அறிவிக்க
நாளிகை முழவு, காலை முழவு ஆகியவை பயன்படுத்தப்பட்டிருக்கு. கலை உண கிழிந்த முழவு மருள் பெரும் பழம் அப்படிங்கிற இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. பெரும் பழம் அப்படின்னா பேப்பூன்னு புறநானூறுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முழவை பற்றி சொல்லுகிற நூல் புறநானூறு. அப்புறம் யாழ், இது நரம்பு கருவி. இது இதன் அடிப்படையில் உருவான கருவி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. விரலால் வருடிக்கூடியதன் கருவி ஒன்றை உருவாக்குனாங்க. அதன் அடிப்படையில் தான் இது உருவாக்கியிருக்கு. பேரியாழ், செங்கோட்டியாழ் போன்றவை மிக பழமையான யாழ்களாக இருந்திருக்கு. எதுனா பேரியாழ், செங்கோட்டியாழ். யாழின் வகைக்கு ஏற்ப அதில் இருக்கும் நரம்புகளின் எண்ணிக்கை வேறுபடுதாமா. 21 நரம்புகளை கொண்டது பேரியாழ். இது இம்பார்ட்டன் நோட் பண்ணிக்கோங்க. 21 நரம்புகளை கொண்டது பேரியாழ். 19 நரம்புகளை கொண்டது மீன் வடிவில் அமைஞ்சிருக்கும், அது மகரயாழ். 21 நரம்புகளை கொண்டது பேரியாழ். 19 நரம்புகளை கொண்ட மீன் வடிவில் அமைந்தது மகரயாழ். 14 நரம்புகளை கொண்டது சகோடயாழ். 14 நரம்புகளை கொண்டது சகோடயாழ் என சொல்லப்படுது. யாழின் வடிவமே மெல்ல மெல்ல மாற்றம் அடைந்து பிற்காலத்தில் வீணையாக உருமாறுச்சுன்னு சொல்கிறாங்க. இது யாழ் தான் உருமாறி வீணையாக மாறியிருக்குன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது பார்த்துக்கோங்க. அப்புறம் வீணை. வீணை வகை நரம்பு வகை கருவி தான். இதுவும் யாழ் போன்ற அமைப்புடைய நரம்பு கருவி வீணையாகும். இது 7 நரம்புகளை கொண்டதாக இருக்குது. இடக்கை விரல்களால் நரம்புகளை அமுக்கியும் தேய்த்தும் வழக்கை சுண்டு விரலால் கம்பிகளை மீட்டியும் இசை எழுப்புவர். இவ்வாறு நரம்புகள் மூலம் எழுப்பப்படும் இசையை அதன் குடம், தண்டு முதலிய பாகங்கள் பெருக்கி அனுப்புகின்றன. பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. பரிவாதினி என்னும் வீணை பேரு பரிவாதினி அப்படிங்கிற வீணை யாருடைய காலத்தில் வழக்கத்தில் இருந்துச்சா சொல்கிறாங்கன்னா மகேந்திரவர்மன். ஏன்னா அவருக்கு தான் இசை ரொம்ப பிடிக்கும்ல, அதனால் மகேந்திரவர்மன் காலத்தில் தான் வழக்கத்தில் இருந்திருக்கு. என்ன அப்படின்னா பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்திருக்கு. இது இம்பார்ட்டன்ட், இது நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இயல் 5. இது இயல் 5ல் இருக்க தொகைநிலை தொகாநிலை தொடர்கள் தான் இயல் 5ல் இருக்குது. இது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். ஏன்னா இதிலே பார்த்தோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த இலக்கணம் மட்டும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.